அடுத்தது யாருடைய உயிர் பறிக்கப்படும் என்று சசிகலா மிகவும் அச்சத்தில் உறைந்துள்ளார். அடுத்தடுத்த சாவுகளை அடுத்து ஜெயலலிதாவின் ஆன்மா தங்களை பழிவாங்க புறப்பட்டு விட்டதாகவும் அலறுகின்றனர். தொடர்ச்சியான யாகங்கள், பரிகாரங்கள் என கோவில்களை வலம் வர தொடங்கியுள்ளனர். இந்த நிலையில் சசிகலா சொத்து குவிப்பு வழக்கில் சிறைக்கு சென்ற பிறகு இளவரசியின் மகன் விவேக்கும் திவாகரனின் மகன் ஜெயானந்தும் போயஸ் கார்டனுக்கு அடிக்கடி சென்று வந்தனர். அங்கு இரவு நேரங்களில் வினோத சத்தமும் கேட்பதாகவும் கார்டன் ஊழியர்கள் அச்சப்பட்டனர். அதிலும் தொடர்ச்சியாக நடக்கும் சசிகலா குடும்பத்து மரணங்கள் கூடுதல் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளன. முறையான சடங்குகள் செய்யாமல் ஜெயலலிதாவை புதைத்ததால் தான் இப்படியெல்லாம் ஏற்படுகிறது. அடுத்தது யார் உயிர் போகப் போகிறது என அச்சத்தோடு விவாதித்து வருகிறார் சசிகலா. கேரள நம்பூதிரிகள், வட இந்திய ஜோதிடர்கள் என அனைத்து தரப்பினரிடமும் தீவிரமாக ஆலோசனை செய்கின்றனர். ஒவ்வொருவர் வீட்டிலும் ரகசிய யாகங்கள் தொடர்ந்து நடக்கிறது. ஜெயலலிதா மரணத்திற்கு பின்னர் சசிகலா குடும்பத்தினர் யாருக்கும் நிம்மதியான தூக்கமும் இல்லையாம். சினிமா மற்றும் அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா. டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா.